ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறதே மினரல் ஆயில். ஐ வில் நாட் சஜஸ்ட் டு பை திஸ் ப்ராடக்ட். இந்த பம்ப் தான் இதில் ப்ராப்ளம். டெம்டேஷனில் வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ப்ராடக்ட் எல்லாமே. 12 பேட்சஸ் இருக்கும். வாங்கின உடனே உடஞ்சி போச்சு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல் ரா வித் ஹேமா. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் so that you will get notification every time I upload a new video. This video is going to be a haul video. ஸோ இதில் வந்து ரொம்ப பேசிக் ஒரு 10 ஐட்டம்ஸ் கிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன் டோட்டலாக. ரொம்ப பேசிக்காக நமக்கு எவ்ரிடே தேவைப்படுற மாதிரியான விஷயமும் கொஞ்சம் மேக்கப் ஸ்டஃப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கணுன்னா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் வந்து பாடி லோஷன் பேராஷூட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் அ ஒன் வந்து இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் இட் வில் கம் ஃபார் அ வெரி லாங்கர் டைம். நான் இதுக்கு முன்னாடி இதில் வந்து லாவெண்டர் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப நாளாக அதை விட்டுட்டேன். புதுசாக வேறு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் திரும்ப இந்த பேராஷூட்லேருந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். கோகோனட் மில்க் ப்ளஸ் ஹனி வேரியன்ட் அண்ட் இட் சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான் போட்டிருக்கு. சார் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஈவன் நான் மார்னிங் ஒரு தடவை தான் அப்ளை பண்ணிட்டு போவேன். ஈவினிங் வரைக்குமே நல்ல மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். ஒரு பம்ப் தான். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி மாய்ஸ்சரைசிங். ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ குட். இது வந்து 400 ml ப்ராடக்ட். இதில் உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 385 போட்டிருக்கு. பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கனாலோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ரிலையன்ஸ் மார்ட், ஜியோ மார்ட்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கினீங்கன்னா லிட்ரலி உங்களுக்கு ஒரு 60% 50% ஆஃபில் உங்களுக்கு கிடைக்கும். 210 250க்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் பி வெரி குட் டீல். டீப் மாய்ஸ்சர் பாடி வாஷ்ன்னு சொல்லிட்டு டவ்லேருந்து இந்த பாடி லோஷன் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி வந்து பாடி கிளென்சர், பாடி வாஷ் ஜென்டிலான ஒரு கிளென்சர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஜென்டில். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஆக்சுவலி நான் இது ஃபோம் சுத்தமாக வராதுன்னு நினச்சேன். பட் நல்லாவே ஃபோம் வருது. ஸோ 250 ml கிளென்சர். இதோட ப்ரைஸ் வந்து 148 தான். ஸோ 148 for 250 ml இஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி மைல்ட். அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த டவ் சோப்பில் என்ன இருக்குமோ அதுதான். இட்ஸ் வெரி மைல்ட் அண்ட் வெரி சூதிங் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வந்து பேராஷூட்லேயே அகெயின் ஐ பாட் இயர் ஹேர் ஆயில். ஐ எம் ஃபேஸிங் வெரி பேட் ஹேர் ஃபால் ரீசென்ட்லி. ரொம்ப எனக்கு எங்கே பார்த்தாலும் வந்து முடி கீழே வந்து ஃபுல்லாக முடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல்னு போட்டிருந்தோடனே நான் வந்து சரி ஓகே இது வாங்கிடலான்னு வாங்கிட்டேன். பட் இன்க்ரீடியன்ஸ் நான் ஒழுங்காக செக் பண்ணல. இதில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதே மினரல் ஆயில் விச் இஸ் நாட் தேட் குட் ஃபார் யர் ஹேர். நான் இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, அப்படியே இருக்குது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஐ வில் நாட் சஜஸ்ட் டு பை திஸ் ப்ராடக்ட். ஏன்னா இதில் மினரல் ஆயில் அதிகமாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் ஐ ஹவ் காட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் ஃபாக்ஸ்டேலோட விட்டமின் சி சீரம். ஸோ எஸ், என்னோட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபாக்ஸ்டேலேருந்து வாங்கியிருந்தேன். லைக் தேர் சீரம், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே வாங்கி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் யூஸிங் தெம் ஆல்சோ. ஸோ ஐ தாட் இந்த சீரம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் கூட சொல்லியிருப்பேன். இட்ஸ் வெரி வெரி நைஸ். என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பம்ப் தான் இதில் ப்ராப்ளம். பேக்கேஜிங் வந்து பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது. பட் ப்ராடக்ட் அதிகமாக உள்ளே இருந்துட்டு வெளில வரமாட்டேங்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இப்படி நான் பம்ப் பண்ணுறப்போ ஏர் தான் வருது. அண்ட் ஆல்சோ இந்த கேப் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா மேபி உங்கள் சீரம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சீல் பண்ண முடியாது. அண்ட் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு பிடிக்கல. அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்காக தான் வாங்கினேன். ஒரு டெம்டேஷனில் வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ப்ராடக்ட் எல்லாமே. ஹிமாலயாவிலேருந்து இந்த ஆன்டி ஹேர் ஃபால் க்ரீம். ஸோ இந்த ஹிமாலயாவில் வந்து ஐ திங்க் நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்னா ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் நினைக்கிறேன். அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஷாம்பூ மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. பட் நான் ரேண்டமாக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ somebody was saying இந்த ப்ராடக்ட் இட் ஒர்க் லைக் வண்டர். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது விச் இஸ் ப்ரோட்டீன் க்ரீம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹேர் நல்லா நரிஷ் பண்ணிருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வேறு அதிகமாக ஹேர் ஃபால் இருக்கனால ஐ தாட் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த க்ரீம் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி சீப் அண்ட் அஃபோர்டபுள். இது வந்து 100 rupeesக்கும் கம்மி தான் நினைக்கிறேன். இது எம்ஆர்பி வந்து 100 போட்டிருக்கு. பட் 100 விட கம்மியாக தான் நான் இது வாங்கினேன். அரௌண்ட் 85 அந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கினேன். அண்ட் குவான்டிட்டியுமே உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் ரூட்டில் இருந்து ஹேர் எண்டு வரைக்குமே நீங்கள் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம்.
இல்லைனா கண்டிஷனர் மாதிரியும், அதாவது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் இதை மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. பட் ஐ டிட் நாட் யூஸ் இட் லைக் தட். நான் வந்து ப்ரீ மாஸ்க் மாதிரி தான் யூஸ் பண்ணேன், குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன். பட் ஐ டிட் நாட் டச் மை ரூட். ஆக்சுவலி இது ரூட்டில் போட்டால் தான் இது ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ டிட் நாட் அப்ளை இந்த ரூட். நான் ஹேரோட கண்டிஷனர் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ லெஃப்ட் இட் ஃபார் அரவுண்ட் ஒரு ½ an hour அப்படியே விட்டுட்டேன். அண்ட் ஐ வாஷ்ட் மை ஹேர். ஒரு 2 தடவை யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ டிட் நாட் கிளியர்லி வாஷ் இட். எனக்கு அதை வந்து எப்படி ப்ராப்பராக வாஷ் பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் ஐ டிட் கரெக்ட்லி. அதே மாதிரி ப்ரீ மாஸ்க் மாதிரி தான் அப்ளை பண்ணியிருந்தேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஓரளவு ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் மேனேஜபிளாக இருந்துச்சு. இட்ஸ் லைக் நான் கண்டிஷனர் போட்டாலே அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. இந்த ஹேர் ஃபால் க்ரீம் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எஃபெக்ட் இருந்திருக்கு ஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு முடி கொட்டிருச்சு அப்படின்னாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட். அடுத்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நிவ்யா அகெயின். ஸோ ஐ எம் நெவர் டயர்ட் ஆஃப் யூஸிங் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எத்தனை தடவை வேணாலும் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்ட்லி வந்து வேறு டியோட்ரன்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஜஸ்ட் ஐம் ஒரு பேக்கப்புக்காக ஏன்னு தெரியல இது நான் வாங்கி வச்சேன்னு. வாங்கின உடனே உடஞ்சி போச்சு கிளாஸ், அப்படியே ஃபுல்லாக பிரேக் ஆகி நான் இமேஜ் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். இட் காட் broken அண்ட் கம்ப்ளீட்லி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்பில் ஆயிடுச்சு. ஸோ அதனால திரும்பவும் ஆர்டர் பண்ணேன். திஸ் ப்ராடக்ட் ஹேஸ் 50 ml. 50 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 249 வரும். ஐ காட் இட் ஃபார் 220 அந்த மாதிரி தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பிம்பிள் பேட்ச். ஸோ திஸ் இஸ் அ பிம்பிள் பேட்ச். ஐ காட் இட் ஃப்ரம் நைக்கா. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 12 பேட்சஸ் இருக்கும். 100 rupees. ஐ ஹவ் ஆல்ரெடி யூஸ்ட் 4 ஆஃப் தெம். இது வந்து டீ ட்ரீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட். மோஸ்ட்லி நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த பிம்பிள் பேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா உங்களோட பஸ் கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிம்பிள் பேட்சஸ் வந்து மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நம்ம பிம்பிள் போயிடுச்சுன்னு நினைப்போம். பட் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் பசி இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ஸ்கின்னோட லேயர் கீழே. எவ்ரிடே எனக்கு ஒரு பிம்பிள் வரும், நான் இதை போடுவேன்னா நோ, டோன்ட் டூ தட். ஸோ இன்னைக்காச்சும் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கணும், நான் இன்றைக்கி வெளியில் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பட் என்னால் மேக்கப் பண்ண முடியல, ஆர் மேக்கப் பண்ணால் அது உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குன்னா அந்த டைமுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ரீசெண்டாக எனக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்தனால என்னன்னு தெரியல, வந்த இடத்துல பிம்பிள் திரும்ப திரும்ப ரெக்கர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த பிம்பிள் பேட்ச் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் லிபா. நிவ்யாவில் இருக்க இந்த செரி ஷைன், இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக திரும்ப அதிலே வச்சுருக்கேன். இதுவுமே அரௌண்ட் 250 rupeesன்னு நினைக்கிறேன். 250 rupees, நீங்கள் 220 அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலாக நான் ஏன் வாங்கினேன்னா, நிவ்யாவில் எனக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் ஒரு வேரியன்ட் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், விச் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் வேரியன்ட். கலர் சுத்தமாக இருக்காது. டிண்டட் லிப் பாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். திஸ் இஸ் தேர் செரி ஷைன். பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஷைன் இல்லை. இந்த தடவை வந்து ஸ்வாட்ச் பண்ணாலுமே இட்ஸ் நாட் கிவிங் மீ டிண்ட். இட்ஸ் ஹார்ட்லி கிவிங் மீ டிண்ட். டிண்ட் வைஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். பட் மற்றபடி மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு கிளாஸான எஃபெக்டாக இருக்கட்டும், இட்ஸ் டூயிங் குட். பட் இன்னும் கொஞ்சம் டிண்டடாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஷோ யூ 2 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட். என்னோட எல்லா ஹால் வீடியோலையுமே ஏதாச்சும் ஒரு இன்சைட் ப்ராடக்டாச்சும் வந்துடுது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அண்ட் திஸ் க்ரீம் பிளஷஸ், நோ, இட்ஸ் வெரி 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 குட். டூ குட், எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் ப்ளஷ்ஷே பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளஷ்ன்ற ஒரு கான்செப்டே ஒரு 1 year முன்னாடி வரைக்குமே நான் அப்ளை பண்ணவே மாட்டேன். ப்ளஷ்ஷே நான் எங்கேயுமே போட மாட்டேன். பட் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ், மேபி இந்த லாஸ்ட் 6 months வந்து மை கோ டு ப்ராடக்ட் அப்படின்னாலே ப்ளஷ் தான். இப்போது எதுவுமே இல்லைனாலும் ஐ வாண்ட் ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இப்போ நான் அதுவுமே க்ரீமியர் blushes more than the powder one. Creamier one is very good and I started loving them, especially in the inside la irukra blushes. I think this is my 3rd blush from inside நினைக்கிறேன். இதோட நம்பர் வந்து 02 raspberry gelato. Beautiful pink plus coral undertone இருக்கிற blush. So I would highly recommend you all to try blushes from inside ஒரு வாட்டி ஆச்சும், because they are super affordable. 90 rupees தான், and you get a very good creamier product. You get more product. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிட்டா I think you will not go for any other blushes. ஏன்னா இது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. நான் மார்னிங் ஆஃபீஸ் போட்டு போகிறேன்னா ஈவினிங் வந்து நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுற வரைக்குமே I could see the blushes on in my face. Next வந்து lip liner. So this is from Swiss Beauty. The shade name வந்து டார்க் சாக்லேட். ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஷேட் இது. வெரி க்ரீமி, வெரி பிக்மெண்டட், நல்ல ஒரு டார்க்கான ஒரு ப்ரௌன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஐடியல். மேபி நான் இதை போட்டு காமிக்கிறேன். சி, ஒரே ஒரு ஸ்வைப் தான்.
எஸ். ஸோ இந்த லிப் லைனர் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஐ திங்க் இது வந்து லெஸ் தேன் 80 rupeesன்னு நினைக்கிறேன். So this is also a great deal. And lastly, how can we end up haul without a lipstick? நம்ம எந்த haul ஆச்சு இது வரைக்கும் லிப்ஸ்டிக் இல்லாமல் முடிச்சிருக்கோமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ லிப்ஸ்டிக். ஸோ இதுவுமே வந்து ஃப்ரம் இன்சைட்லேருந்து இட்ஸ் தேர் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இதுவுமே லெஸ் தேன் 100 rupees. ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 85. இது அவங்களோட புல்லட் லிப்ஸ்டிக். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து இந்த புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி அது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்காது அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அட்லீஸ்ட் இந்த க்ரேயான்ஸ் ஆச்சும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து இட் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அட் ஆல் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதனால நான் வாங்க மாட்டேன். பட் அகெயின் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரூவ்ட் மீ ராங். ஸோ தே ஹாவ் not only very good blushes but also the lipstick. So இது வந்து அவங்களோட இன்சைட் மேட் லிப்ஸ்டிக்ன்ற வேரியண்ட். இந்த ஷேட் A10 Bon அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் பார்த்தப்போ ஐ saw it was like ரெட், ஒரு நல்ல டார்க் மரூன் ரெட் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நான் அப்படி நினச்சி தான் வாங்கினேன். பட் ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ப்ரிட்டி பிங்க் ஷேட். ஸோ ஸ்டில் ஐ எம் நாட் டிசப்பாயிண்டட். ஒரு நல்ல ஒரு நியூட் மாவிஷ் பிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ எஸ், நியூட் மாவிஷ் பிங்க். இதில் வந்து கொஞ்சம் கோரல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி டியூ டு த லைட்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலுமே இந்த சில லிப்ஸ்டிக்லாம் பேட்ச் மாதிரி வரும், சென்டரில் மட்டும் சாப்பிட்ட இடம்ல அந்த மாதிரி இது வரல. இதில் வந்து அந்த ஷேடு வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகுதே தவிர அந்த பிக்மெண்ட் உங்கள் ஸ்கின்ல இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு குட்டியான பிங்க் டோன் வந்து உங்கள் ஸ்கின் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி குட். I hope you all enjoyed watching this video. So if you like the video, don't forget to hit the like button and also share the video with your friends and family. Stay tuned for my next video. Bye guys.